உறங்கலான்னு போறோன்னு எப்படி நீ இல்ல நீ கடல எப்ப பார்த்தாலும் உறக்கம் உறக்கம் உறக்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அங்க உன் வீட்டுக்காரி முத்துப்பாண்டி ஆளாக்கு 3 பேருமா சேர்ந்து அந்த சோடாப்புடி இருக்கான்ல அவனை கூப்பிட்டு வச்சு பேசி வேப்பல் அடிச்சிட்டு இருக்காளுங்களே. இந்த லட்சணத்துல உனக்கு உறக்கம் கேக்குதா? உறக்கம் அக்கா என்னக்கா சொல்லுது நீ? 4 பேருமா முத்துப்பாண்டி ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஏதோ குச்சு குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்கலான்னு பார்த்தேன், ஒண்ணுமே கேட்கல. இவங்கெல்லாம் அந்த சோடா புட்டிய நடுவுல உட்கார வச்சு 3 பேருமா சுத்தி நின்னுகிட்டு இவங்களும் ஏதோ சொல்ல சொல்ல அவனு மண்டைய ஆட்டிக்கிட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவன் மண்டைய கழுவுறாங்கன்னு தானே அர்த்தம். இப்ப 3 பேர் கூட்டணி ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ ஐயோ, அவங்க ஒன்னா உட்கார்ந்து பேசுறத பார்த்தா எனக்கு பதக்குன்னு வருதுல்ல. இத பாருல, நீ இத அப்படியே விட்ட அவ்வளவுதான். இத பாரு, எப்படியாவது போலீஸ்காரி வீராவை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருவாங்க போல இருக்கு. அம்புதான் நீதான் பாத்துக்கணும். ஆமா, எல்லாத்துக்கு இருக்கு போய் ஒத்த ஒட்டால வரத்தேன். மாட்டேன்னு சொல்லிவிட்டு கடைசியில அவன் அம்மை பேச்சு கேட்டு தாலிய கட்டி தொலைச்சு விட்டானே. இப்பதான்க்கா என் பக்கம் வந்துகிட்டு இருக்கான். இப்ப இவங்க கூட்டு சேர்ந்துகிட்டு இவன் மனச மாத்த பாக்குறாங்களா? இத பாரு, நீ பாட்டுக்கு உட்கார்ந்து புலம்பி என்ன பிரயோசனம்? இப்ப இவளுக்கு சதி வேலை செய்யறாளுகளே, இத நீ எப்படி சமாளிக்க போற? இவன் மனசு மாறிட்டான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன்னு. இப்ப அவளுங்க பேச்ச கேட்ட நான் என்னத்தை செய்வேன்? நான் சொன்னேன்ல, அந்த சோடாப்புட்டிய நம்பாதேன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு, அவளுக மத்தியில உட்கார்ந்து மண்டைய ஆடிட்டு இருக்கான். அக்கா நீ ஒன்னும் பேசாத, நான் பேசிக்கிறேன். ஒரு சம்பவம் பா. சும்மா கண்டதையும் சொல்லி என்னைய நம்ப வைக்க பாக்காத. இம்புட்டு நேரம் உன் அம்மா அண்ணன் அண்ணி உட்காந்து உன் மண்டையை கழுவுனதெல்லாம் எனக்கு தெரியும். அட, அதுக்குள்ள உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சோ? தேங்க்ஸ் அத்தை. பா, அவங்க எல்லாரும் என்ன நம்புறாங்க தெரியுமா? என்னலே பா, நான் அவங்க பக்கம் வந்ததான் நினைக்கிறாங்க. நான் மாறி உங்க பக்கம் வந்தது அவங்களுக்கு தெரியவே இல்லையே. கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காங்கப்பா. அப்ப நீ மாறல இல்ல? நீ நான் எதுக்குப்பா மாற போறேன்? கட்டின புருஷனு கூட பார்க்காம விளக்கு மத்தல அடிச்சவதான் அவ கூட மனுஷ வாழ்வானா? சபாஸ்லே சபாஸ். இப்பத்தே நீ மகங்கிறது நிரூபிச்சிருக்க. அக்கா என்ன பெருசா சொன்னே பாரு, என் மக என் பக்கம் தான் நிக்கான். கண்டதையும் பேச வேணாம். நம்ம பிளான் கரெக்டா நடக்கணும். நாளை காலையில வீராவை பார்க்க போனோம். நீ ரெடியாரு? இல்ல என்னல இது, அந்த ராங்கி கரிய பார்க்க நான் உன் கூட வரணுமா? ஐயோ அப்பா, ஊருக்கு ஐடியா சொல்ற, என் ஐடியா உனக்கு புரியலையா? என்னல எதுக்கு சொல்லுத? நீ வந்தாதானே அவளை மிரட்டி தாலிய குடுக்குறியா, இல்ல பஞ்சாயத்தை கூட்டுவான்னு அழுத்தம் திருத்தமா பேச முடியும்? இல்ல சிவபாலா, அதையே நீ பேச்சனா அவளுக்கு காதல விழாதோ? ஏ லூசத்த, அந்த வீராவை பத்தி உனக்கு தெரியாது. நான் போய் பேசினா அவ சிரிச்சு சிரிச்சு பேசுறா. ஒருவேளை நான் மனசு மாறிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்குல்ல. அப்பா பக்கத்துல இருந்தா தானே எனக்கு தைரியம் வரும். சும்மா வேலை சொல்லுதே. இல்லே என் மேல உனக்கு அம்புட்டு பாசமா? நான் உங்களை நம்பாம வேற யாரப்பா நம்புறது? அம்மா அண்ணிலாம் வந்தா நம்பவே முடியாதுப்பா. ஆமாமா, அதுவும் சரிதான். வீரா வேணா வெளிப்பார்வைக்கு சிடுசிடுன்னு வேணா இருப்பா, ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கான்னு தெரியுமா? எப்படி இருக்கா? எப்பன்னு இருக்கா அத்த? நீ வீட்டுக்கு வரப்போறியா இல்லையான்னு அழுத்தமா கூப்பிடுதா. அப்படியே பைக்ல ஏறி பின்னாடி வந்துருவா. அடி பாவி, இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காளா அந்த போலீஸ்காரி? சரியான ஃப்ராடு தேவ. அப்படியே கோவப்படுற மாதிரி பாவலா காட்டி என்கிட்ட ஒட்டிக்கத்தான் அவ முயற்சியே பண்றா. நான் தான் அவளை கட் பண்ணி விட பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லே
தனியா போயிட்டு அந்த போலீஸ்காரி கிட்ட சிக்கிக்காத. எங்க போடுமோ அப்பாவையும் கூப்பிட்டு நானும் கூட வாரேன். ஆ, ஆனா ஒரு நாளும் நீ தனியா போய் அந்த வீராவை பார்க்கவே கூடாது, சரியா? சரிப்பா, நான் காலையிலே டைம் சொல்றேன், நீ ரெடியாரு. நாம 2 பேரும் ஒன்னா போய் அவளை பாத்துருவோம். குட் நைட் பா. அத்த குட் நைட். குட் நைட், குட் நைட். இல்ல சோந்தரம், என்னல இது படக்குன்னு ஒரேடியா ஒரே தாவா தாவி வந்துட்டான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இத பாரு, எதுக்கும் இவனை முழுசாலாம் நம்பிடாதல. அட போக்க அக்கா, உனக்கு ஒரு வேலையே கிடையாது. இப்ப கௌதம் மேல பழி வேற போடுறாங்க. ஓ நிலைமையை விடுமா, கௌதம் நிலைமைய நினைச்சு பாத்தியா? இல்ல ஏன் நிலைமையாச்சும் நீ நினைச்சு பாத்தியா? சாரி மேடம். நீ எதுக்குமா சாரி சொல்லணும்? பாவமா கௌதம், நீ தான் ஒய்ஃபா வர போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் தெரியுமா? நானே உன்னை மருமகளா வர வச்சு எப்படியெல்லாம் உன்னை வாழ வைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாம் போச்சு, மண்ணோட மண்ணா போச்சு. உன்னை விட நாங்க தாமா ரொம்ப அப்செட்டா இருக்கோம். சரிம்மா, நீ போ, உன் வேலையை போய் பாரு. எனக்கு முக்கியமான ஒரு கால் வருது. எஸ் மேடம். என்ன குரு, விசாரிச்சியா? மேடம், நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான் மேடம். ஒரு எடுபுடி கூட அந்த சண்முகம் கூடவே சுத்துவானே, அவன் பேர் கூட உடன்குடி. ஆமா, ஏதோ அங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி ஓவரா சீன் போடுவானே, அவனே தான் மேடம். இங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு பண்டல் காட்டன் வாங்கியிருக்கான். சரி, உடனே அவனை போய் தூக்கு. ஓகே மேடம்.